அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் மொட்டை அறிக்கைகள் அடிப்படையில் மருத்துவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டிய அவசியமில்லை என பேரா ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் கேட்டுக்கொண்டார். ஒருவருக்கு எதிராக முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளில் ஆதாரங்கள் இருக்க வேண்டும். முறையான புகார்கள் இன்றி அவர்களுக்கு எதிராக எவ்வாறு நடவடிக்கை எடுப்பது என்று அவர் கேள்வி எழுப்பினார். ஈப்போவில் துங்கு பைனூன் மருத்துவமனையில் பணிபுரிகின்ற 6 மருத்துவர்களுக்கு எதிராக பாலியல் மற்றும் தொல்லை கொடுத்துள்ளதாக மொட்டை அறிக்கைகள் வெளியாகின. அது தொடர்பாக தக்க ஆதாரங்கள் இன்றி, புகார்தாரர்கள் இன்றி எந்த அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பது என அவர் கேள்வி எழுப்பினார். உடனடியாக சுகாதார அமைச்சு அதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்றும் சரி இன்றும் சரி அதற்கு நான் என்றுமே ஒப்புதல் வழங்கலை. ஏன்னா அது விசாரணை ஒன்று, தண்டனை மற்றொன்று. இது விசாரணை போர்வையில் ஒரு தண்டனை மாதிரி எனக்கு பட்டுச்சு. அவங்க போய் போலீஸில் புகார் செய்யலாம், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். இந்த நபர் போலீஸ் புகாரம் செய்யலை, ஒன்றும் செய்யலை. இந்த மொட்டை கடிதாசியை அனுப்பிட்டு அது மேலே அந்த டாக்டருக்கு எதிராக விசாரணை செய்ய போகிறோன்னா அது உலகம் முழுவதும் தெரிஞ்சிடுச்சு. இவர் தான் இந்த டாக்டர், வேறையும் சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் ஒரு அப்பாவி. கடைசியில் அவர் தான் போய் போலீஸ் புகார் செஞ்சார். ஆக இந்த மாதிரி மொட்டை கடிதாசியை வச்சுக்கிட்டு ஒரு மருத்துவர் மேலே விசாரணை செய்யணும் சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். என்றுமே அந்த மாதிரி செய்யக்கூடாது. அது சட்டத்துக்கு புறம்பானது. இது போன்று வெளிவரும் மொட்டை அறிக்கைகளை மையமாக வைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சுகாதார அமைச்சிடமும் வலியுறுத்தியுள்ளதாக சுங்காய் சட்டமன்ற உறுப்பினருமான சிவனேசன் அச்சலிங்கம் கேட்டுக்கொண்டார். உண்மையில் குற்றங்கள் புரியும் மருத்துவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது அவசியம். அதற்கு ஆதாரங்கள் தேவை என அவர் நினைவுறுத்தினார். நேற்று ஈப்போவில் உள்ள கிரீன் டவுன் மருத்துவமனையில் HIV மற்றும் எய்ட்ஸ் நோய் தடுப்பு விழிப்புணர்வு நினைவு கூறும் நாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட நிகழ்வுக்கு வருகை அளித்த பின்னர் சிவனேசன் அச்சலிங்கம் இவ்வாறு செய்தியாளர்களிடம் கூறினார். பேராவில் HIV மற்றும் எய்ட்ஸ் நோய் பரவுவதை தடுக்க தொடர்ந்து சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கடந்த காலங்களுடன் ஒப்பிடும்போது அதன் எண்ணிக்கை குறைந்துள்ளது என்று அவர் கூறினார்.